வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு கதைகளை கண்டுபிடிக்க மேட்பிளாட்லிப், சீபான் மாதிரியான டூல்ஸ் ரொம்பவே உதவுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த கதைகளோட நம்ம பேச முடிஞ்சா எப்படி இருக்கும்? உங்க டேட்டாவை சும்மா ஒரு படமா பார்க்காம அதோட இன்டராக்ட் பண்ண முடிஞ்சா அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பொதுவா நாம பாக்குற சாட்ஸ், கிராஃப்ஸ் எல்லாமே ஒரு போட்டோ மாதிரி தான். அப்படியே ஸ்டில்லா இருக்கும், நாம எதையும் மாத்த முடியாது. ஆனா உங்க டேட்டாவையே நீங்க கண்ட்ரோல் பண்ற, விளையாடுற ஒரு வீடியோ கேம் மாதிரி மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும்ல? அந்த மேஜிக்க சாத்தியமாக்குற ஒரு டூல் தான் பிளாட்லி. இது உங்க டேட்டாவை ஒரு சாதாரண நிலையான போட்டோல இருந்து நீங்க இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ கேமா மாத்துது. சரி, சும்மா ஒரு போட்டோ மாதிரி இருந்த டேட்டாக்கு எப்படி வீடியோ கேம் மாதிரி உயிர் கொடுக்க முடியுது? பிளாட்லிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய ஐடியாவை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். பிளாட்லியோட மொத்த மந்திரமே இந்த ஒரு வரியில தான் அடங்கியிருக்கு. உங்க டேட்டா நீங்க செய்யற செயல்களுக்கு பதில் கொடுக்கும். ஆமாங்க, இனிமே உங்க டேட்டா சும்மா அமைதியா ஒரு மூலையில இருக்காது, அது உங்க கூட உரையாட ரெடியா இருக்கு. அப்போ இன்டராக்டிவ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒன்னு செஞ்சா அதுக்கு ஒரு பதில் வரும். உதாரணத்துக்கு, ஒரு பார் சார்ட் மேல உங்க மவுஸ் கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே டக்குன்னு ஒரு சின்ன பாக்ஸ்ல அதோட சரியான பெர்சன்டேஜ் காட்டுது இல்லையா? அதுதாங்க இன்டராக்டிவிட்டி. நாம கேக்குற கேள்விக்கு உடனுக்குடனே பதில் கிடைக்கிற மாதிரி. ஓகே, நம்ம டேட்டா நம்ம கிட்ட பேசுது, சூப்பர். ஆனா அது பேசுறது தெளிவா, அழகா இருக்க வேண்டாமா? இங்கதான் பிளாட்லியோட 2 பெரிய பலம் ஒன்னு சேருது. ஒன்னு இன்டராக்டிவிட்டி, இன்னொன்னு அதோட ஹை குவாலிட்டி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற பப்ளிகேஷன் குவாலிட்டின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்க ஆழ்வார்கள் பத்தி ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பர் எழுதி அதை ஒரு புக்கா பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்ல பயன்படுத்துற அளவுக்கு ரொம்ப துல்லியமான, தெளிவான, ப்ரொஃபஷனல் குவாலிட்டியோட கிராஃப்ஸை உருவாக்க பிளாட்லி உதவுது. ஹை குவாலிட்டியா கிராஃப்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அது நம்ம கம்ப்யூட்டர்ல மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? கண்டிப்பா இல்ல. அது உலகத்தோட ஷேர் பண்ணும். அதுக்கு இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் இடம் இன்டர்நெட் தான். பிளாட்ல எப்படி வெப்புக்காகவே செஞ்ச மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க வரைபடங்கள் இனிமே உங்க கம்ப்யூட்டருக்குள்ள மட்டும் முடங்கி கிடக்காது. சும்மா ஒரு இமேஜ் ஃபைலா வெப்சைட்ல போடுறத விட இது பல மடங்கு பவர்ஃபுல். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வெப்சைட்டுக்கு வர்ற யூசர்ஸ் ஒரு கிராஃபை சும்மா பார்க்கல. அவங்க அதை ஜூம் பண்ணலாம். ஒரு 3D சார்ட்டா இருந்தா அதை அப்படியே அவங்க போன்லயே சுத்தி பார்க்கலாம். அவங்களுக்கு தேவையான தகவலை அவங்களே கிளிக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது உங்க விசிட்டருக்கு ஒரு சாதாரண அனுபவமா இல்லாம ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒரு அனுபவமா மாறும். இன்டராக்டிவ், ஹை குவாலிட்டி, வெப்ல ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு? கடைசி நோக்கம் என்ன? அது சிக்கலான டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற கதைகளை சுலபமா கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஏகப்பட்ட இரைச்சலுக்கு நடுவுல தெளிவான உண்மைகளை எப்படி பிரிச்செடுக்கிறதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நவுன்ஸ், வெர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ்னு 3 சப்ஜெக்ட்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்க ஒரே சார்ட்ல போட்டா எப்படி இருக்கும்? ஒரே கசகசன்னு பயங்கர குழப்பமா இருக்கும் இல்லையா? இந்த சிக்கலை பிளாட்லி எப்படி தீர்க்குதுன்னு பார்ப்போம். 100 மாணவர்களோட டேட்டாவும் ஒரே ஸ்கிரீன்ல ஒரு பெரிய குழப்பம் மாதிரி தெரியுது. ஆனா இப்ப பாருங்க, நான் ஒரே ஒரு மாணவரோட பேர் மேல கிளிக் பண்றேன். அடுத்த நொடியே மத்த எல்லா டேட்டாவும் மாயமா மறைஞ்சிடுச்சு. இப்போ அந்த ஒரு மாணவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. ஒரே கிளிக்ல குழப்பத்துல இருந்து தெளிவுக்கு. இதுதாங்க பிளாட்லியோட பவர். ஆக பிளாட்லியோட உண்மையான பலன் அழகான கிராஃப்ஸ் உருவாக்குறது மட்டுமில்ல, அது டேட்டாவோட கதையை நம்ம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க உதவுது. ஒரு பெரிய இரைச்சலுக்குள்ளிருந்து நமக்கு தேவையான சிக்னரை மட்டும் தனியா பிரிச்செடுக்கிற ஒரு கருவி இது. ஒருவேளை உங்க டேட்டாவால உண்மையாவே பேச முடிஞ்சா அது உங்களுக்கு என்ன கதையை சொல்லும்? இந்த கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். உங்க டேட்டாக்குள்ள எவ்வளவு கதைகள் ஒளிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.